ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கிற சென்சரி இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் ஸ்மெல் சென்ஸ் பற்றி மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்சரி இஷ்யூஸ் அப்படிங்கிறது பிறந்ததுலேருந்தே இருக்கும். இந்த சென்சரி இஷ்யூஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 8 மாதம், 1.5 வயசு, 1 வயசுலேயே கூட நீங்கள் ஆட்டிசமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்ற பிஹேவியர்ஸ் எல்லாம் 2 வயசில் தான் வரும். ஆனால் இந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே பிரணீத் பிறந்ததுலேருந்தே நான் நோட் பண்ண விஷயங்கள் தான். ஆனால் சென்சரி இஷ்யூஸ் தான் இதெல்லாம் ஆட்டிசம் சிம்டம்ஸ் அப்படின்னு எனக்கு 3 இயர்ஸில் தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ ஸ்மெல் சென்ஸ் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைபாய் சோப்பு, அரசன் சோப்பு, விம் பாரு, இந்த மாதிரி சோப்புகள் எல்லாம் எடுத்து மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரொம்ப மணமடிக்கக்கூடிய சோப்பு, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சோப்பு யூஸ் பண்ணுவீங்க, ஹமாம் சோப்பு இல்லை வாட்டெவர் என்ன சோப்பு இருந்தாலும் அந்த சோப்பெல்லாம் எடுத்து மூக்குக்கிட்ட வச்சு மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிராசரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க, ஒபெஸ்டாக இருப்பாங்க. இப்போ கிராசரி ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளில் ஒரு ஸ்மெல் வரும். கொத்தமல்லி எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். சீரகம் எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். ஸோ ஒரு கிராசரி ஐட்டம்ஸில் ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம்ஸில் ரொம்ப ஒபெஸ்டாக இருப்பாங்க, அடிக்டாக இருப்பாங்க. அதை எடுத்து மூக்குக்கிட்ட வச்சு மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஸ்மெல் சென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஹைப்போவாக இருப்பாங்க, இல்லைன்னா ஹைப்பராக இருப்பாங்க. அந்த ஸ்மெல்லை எடுத்து மோந்து பார்த்துக்கிட்டு சென்சரி சீக்கராக இருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஸ்மெல்லையே அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி அவாய்ட் பண்ணுற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இந்த சென்சரி இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற பிஹேவியர் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளான்னைக்கு இருக்காது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்மெல் சென்ஸில் எல்லாத்தையும் எடுத்து மோந்து பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதம் 10 நாள் அப்படி இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்மெல்லையே அவாய்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஸ்மெல்லெல்லாம் எடுத்து மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சென்சரி இஷ்யூஸ் இந்த குழந்தைங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், இந்த பாக்கெட்டெல்லாம் எடுத்து மோந்து பார்த்தா ஒரு வித்தியாசமான ஸ்மெல் கிடைக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் எடுத்து மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிஹேவியரெல்லாம் நான் பிறந்ததுலேருந்தே பிரணீத் கிட்ட வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி பவுடர், நம்ம மூஞ்சிக்கு போடுற பவுடரை எடுத்து நான் கையிலேயே வச்சுருப்பாங்க. அதை மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பொருள் கிடச்சதுனாலும் சரி அந்த பொருளை எடுத்து ஒன்று மோந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா நக்கி பார்ப்பாங்க, இல்லைன்னா வாயில் போட்டு மென்று பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க குழந்த பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆட்டிசம் சிம்டம் தான். ஸ்மெல் சென்ஸு ரெகுலேட்டாக கரெக்டாக இல்லாமல் ஹைப்போவாவோ ஹைப்பராகவோ இருக்கிறதுனால வரக்கூடிய பிஹேவியர்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதை நீங்கள் ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோவில் சிம்டம்ஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் எல்லா சென்சரி இஷ்யூஸு சீரீஸாக போட்டுட்ருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு. ஸோ எல்லா வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் இப்போ நான் சொன்னது ஃபுல்லாமே சென்சரி சீக்கிங் பிஹேவியர் தான். சென்சரி அவாய்டராக இருப்பாங்க, அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு சென்ஸ் பிடிக்கல அப்படிங்கிறத, ஒரு ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில். சென்சரி சீக்கிரம் இருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே. சென்சரி அவாய்டராக இருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சென்சரி அவாய்டராகவும் அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, மறுபடியும் சென்சரி சீக்கிரம் மாறிடுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேங்க. ஆட்டிசம் பற்றின மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.